ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். ஒரு வயதானவரை கொடுமைப்படுத்தினது, வயதானவரை மனநலத்த பாதிக்க வச்சது. இது யாரோ அவங்கலாம் நல்லா இருக்க மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி. அனுபவம் மிக்கவர்கள் தாங்க இந்த நாட்டுக்கு தேவை. இப்போ பொடி பசங்களா இருந்து ஒரு கொடுமையை கொண்டு வந்திருக்காங்களே, இது மாதிரி அனுபவஸ்தர்கள் தான் நாட்டுக்கு தேவை. வயசானவர்களை பார்த்து பார்த்து குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவர் மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி அதாவது ஒரு வருத்தமான செய்தி. யூடியூப்பில் நிறைய பேட்டி கொடுத்துருக்கார். அவர் நிறையா பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கார். அவர் தயாரிப்பாளர் கே ராஜன் என்பவர். அவர் கூவத்தூரில் காரில் போயிட்டுருக்கும்போது டிரைவரை நிறுத்த சொல்லிவிட்டு குளத்தில் அந்த ஆற்றுல குதிச்சுட்டார், தற்கொலை செய்து கொண்டு விட்டார் அப்படின்னு செய்தி 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. இன்றைக்கி அவங்களோட நேற்றுக்கெலாம் பாடியெலாம் கண்டுபிடிச்சி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எதனால்? அவர் ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், நல்ல காசு இருக்குது, அதில் கடன் இருந்து நிறையா பிரச்சனைகள் அவருக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நடிகர்களுக்கு கொஞ்சம் நெஞ்சமாக சம்பாத்தியம் கொடுக்குறாங்க. என்னவோ கோடி கணக்கு, அது என்னவோ 1 பைசா 2 பைசா மாதிரி கோடி கணக்கில் நடிகர்கள்லாம் வாங்குகிறாங்க. ஒரு கடினமான வேலை தான். அவர் ஸ்கூல் வச்சு நடத்துகிறார். அவருக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இதில் என்ன கொடுமைனா, அதாவது தற்கொலை, அறியாத வயசில் தற்கொலை செய்கிறது ஒன்று, மிகுந்த கஷ்டத்தில் இருக்கும்போது தற்கொலை செய்கிறது இன்னொன்று. 84 வயசில் ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது தற்கொலை செய்கிறதுங்கிறது ரொம்ப 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 கொடுமையான விஷயம். ஒரு வயதானவரை கொடுமைப்படுத்தினது, வயதானவரை மனநலத்தை பாதிக்க வச்சது. இது யாரோ அவங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க. என்னவோ ரொம்ப கஷ்டம். இந்த வயதானவர் மனம் பாதிக்கும்படி யார் என்ன செய்தார்களோ அவர் அந்த மனநிலையில் போய் அவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக இருந்தார். அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிற மனுஷன். நல்ல பேட்டியெல்லாம் கொடுக்கும்போது நல்லா கொடுப்பார். ரொம்ப ஆர்கியூலாம் பண்ணுவார். அது ஏதோ வயதானவர்களுக்கு உள்ள குணாதிசயம்னு எடுத்துக்கலாம். மேடையில் நின்று மற்றவங்களோட சண்டை போடுவார், நல்லா பேசுவார். கே ராஜன் தயாரிப்பாளர் இறப்பு, அதுவும் தற்கொலைங்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா ஒரு வயதானவர், ஒரு 84 வயது முதியவர், அனுபவம் மிக்கவர்கள் தாங்க இந்த நாட்டுக்கு தேவை. இப்போ பொடி பசங்களா இருந்து ஒரு கொடுமையை கொண்டு வந்திருக்காங்களே, இது மாதிரி அனுபவஸ்தர்கள் தான் நாட்டுக்கு தேவை. அவர் தொழில், அவர் அனுபவம், ஸ்கூல் நடத்துகிறார், வாழ்க்கையில் இவ்வளோ அனுபவம் பெற்று 84 வயசு இருக்கார். நம்மளாம் வயசானவர்களை பார்த்து பார்த்து குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவர்களுக்குரிய மதிப்பை கொடுக்கணும், அவர்களுக்கு தேவையானதை பண்ணணும், மனம் கோணாமல் வைக்கணும். நம்மளை சின்ன வயசில் எப்படி அவங்க பார்த்துட்டாங்க, நம்மளுடைய சின்ன வயசில் அவங்க எந்தவித கொடுமையும் நமக்கு பண்ணினதில்லை. அம்மா அப்பாலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அப்பாவோட மனசு நோகும்படி அவர் தனியாக தான் இருந்தார்னு கேள்வி. ஆனால் அவர் என்ன தெம்பாக இருந்தாலும் தனியாக இருந்தார். என்ன காசு இருந்தாலும் அந்த தனிமை, பசங்க இருந்தும் அந்த தனிமையில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான விஷயங்க. வயசானவர்களை எப்படி குழந்தைய தனியாக விட்டு நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது, இது குழந்தைகள் தனியாக இருக்கும்போது பத்திரமா போய் பார்த்துக்கணுங்கிறோமோ, அது மாதிரி வயதானவர்களையும் தனியாக விடக்கூடாது. அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் கடமை. புள்ள பொண்ணு ஏன் பொண்ணுக்கிட்ட போய் இருந்தார்னா மருமகன்லாம் இருக்காங்க, அதனால கஷ்டம்.
அப்படின்ட்டு தனியாக இருந்தார். அவர் பொண்ணுக்கிட்டேருந்து தான் சாப்பாடு வந்தது, பாம்குரூவ் ஹோட்டலில் இருந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் இப்போ அந்த ஒரு தப்பான விஷயம், ஏன் பெண்களுக்கு வந்து சொத்தில் பங்கு இல்லையா? பெண்கள் பார்த்து கொள்ளக்கூடாதா? அந்த மருமகன் பெண்கள் சொத்தில் வாழறாங்கல்ல, இது என்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச பெரியவரும் பொண்ணும் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் தன் பையன்கிட்ட இருக்கிறதா மற்றவங்க சொல்லும்போது ஃபோன் பண்ணுவாராம். அதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப வலிக்கும் அந்த பொண்ணுக்கு. என்ன இப்படி சொல்கிறார்? இவ்வளவு நல்லா இருந்த மைண்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற அப்பா வந்து ஏன் வந்து பொண்ணுக்கிட்ட இருக்கும்போது நான் பையன்கிட்ட இருக்கிறேன்னு மற்றவங்கள்ட்ட சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த ஒரு ஆசை அவர்களுக்கு. அந்த காலம்படி பையன்தான் நமக்கு பண்ணணுங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. அதில் தவறிட்டாங்க போல இருக்கு ராஜனுடைய பையன். பெண் பெண் வந்து கடைசியில் சாப்பாடு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்பா இதனால என்னப்பா இவ்வளவு காசு இருக்கிற இடத்துல நல்ல பெரிய வீட்டில் ஒரு ரூம் அவருக்கு இடம் கிடையாதா? அவர் கொடுத்த சொத்துல உன் கூடவே வச்சுட்டு பார்த்துக்க, ஒரு ரூமில் நீ பார்த்துக்க கூடாதா? அவரை தனியாக ஒரு ஹோட்டலில் இருந்தா? இதெல்லாம் அவங்க பெண் பிள்ளைகளை நான் குறை கூறவில்லை. பொதுவாக பெரியவர்களை நீங்கள் எப்படி குழந்தைகளை பார்த்து கொள்கிறீர்களோ அது மாதிரி பார்த்துக்கங்க. அது பக்கத்து வீட்டு பெரியவராக இருந்தாலும் சரி, போய் பாருங்க, கேளுங்க, பேசுங்க. 10 நிமிஷம் சும்மா அவர் ஒரு பாம்குரூவ் ஹோட்டலில் ஒரு ரூமில் இருந்தாருன்னு பொண்ணு சாப்பாடு அனுப்பிச்சுட்டா போகாதுங்க. இருக்கிறவங்கெல்லாம் போய் பார்த்து அங்கே ஒரு 1/4 மணி நேரம், ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா 1/4 மணி நேரம் பேசணும். அது என்ன மருமகன் அப்பாவோட மாமனாரோட உட்காந்து பேசி இது பண்ணக்கூடாதா? அவருடைய தனிமையை போக்கியிருந்தா 84 வயசில் அவருக்கு இந்த நிலமை வந்திருக்குமா? அந்த 84 வயசு பெரியவர்கிட்ட என்ன நீ உனக்கு சொத்து போராட்டம்? பசங்க சொத்து போராட்டம்னாலலாம் இல்லை, இப்போ இருக்கிற பசங்களுக்கு நான் சொல்கிறேன். இவருக்கு அதெல்லாம் இருக்கா என்னன்னெலாம் நமக்கு தெரியாது. முதிய வயதில் ஒரு வயதானவர் இன்னும் கொஞ்ச நாளை விட்டால் ஏதோ ஒரு விஷயத்தில் தானே மரணிக்கும் நிலமை வரும். இவ்வளவு வயசு ஆண்டுட்டார், அனுபவிச்சுட்டார். அத்தனை சோதனைகளையும் கடந்தவருக்கு என்ன சோதனை அங்கே வந்து அவர் போய் குதிச்சிருக்கார்? கடன் சோதனையெல்லாம் அதெல்லாம் சும்மா. தனிமை, அவர் மைண்டில் உள்ள தனிமையை போக்குங்க. தயவு செஞ்சு வயதானவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் போய் ஒவ்வொருவரும் யார் குடும்பத்தில் இருக்கிறீர்களோ, பொண்ணு, மருமகன், பேரன், பேத்தி எல்லாம் போய் பேசுங்க. அதே மாதிரி பையன் வீட்டில் இருந்தேன்னா பையன்லாம் தனியாக விட்டுட்டு சாப்பாடு கொடுத்தோம், காஃபி கொடுத்தோம், இந்த கடமை தான் முக்கியம், அது கொடுத்துட்டோம்ல, சரி நம்ம கடமையை பார்க்க போகலான்னு போகாதீங்க. டெய்லி நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் அவர் பக்கத்தில் உட்காந்து பேசுங்க. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் முக்கியமானவர்கள் 3/4 மணி நேரம் பேசிட்டு, சின்ன பேத்தி பேரன் இவங்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் அவரோட விளையாட விடுற மாதிரி பண்ணி பேசி அவர்கிட்ட எல்லாம் கேளுங்க. முக்கியமாக மருமகனாக இருந்தீங்கன்னா மருமகனும் போய் ஒரு 20 நிமிஷம் பேசுங்க. மாட்டு பொண்ண மருமகளாக இருந்தீங்கன்னா மருமகளும் போங்க, பேசுங்க. உங்கள் அப்பா அங்கிள் மாதிரி தான். உங்கள் அப்பாக்கள் பக்கத்து வீட்டில் ஒரு வயதானவர்கள் தனியாக இருந்தாலும் போய் பேசுங்க. அவங்களோட ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு வாங்க, ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்லாம் பேசிட்டு வாங்க. நீங்கள் சும்மா இப்படி போஸ்ட் போடுற மாதிரி கொண்டு போய் போட்டுட்டு வர்றதெல்லாம் வந்து செகண்டரி. அதோடதெல்லாம் வெவ்வேறு விஷயத்தில் அனுபவிப்பாங்க. ராஜனோட தனிமையை போக்காத, அவருடைய தனிமையை போக்காத அவர் உறவுகள் மேல் முதல் தவறு அதுதான் முதல் தவறு. மற்றபடி அவருக்கு என்ன பிரச்சனை இருந்து அவர் விழுந்தாரோ, முடிவு வந்து அவரோட விதி இப்படி போகணுன்னு இருக்குது. இது வந்து அகால மரணம்ங்க. இது இந்த வயசில் தானே போனாருன்னெலாம் சும்மாலாம் பேசிடக்கூடாது வாய்க்கு வந்த மாதிரி. இதெல்லாம் அகால மரணம். வயசானவர்கள் இப்படி போக்கின்றாங்கன்னா தன் உயிரை, அது அகால மரணம். இது தெரிஞ்சுக்கங்க. முதியவர்களின் தனிமையே போக்குங்க. நீ பொண்ணாக இருந்தாலும் உனக்கும் என்ன, நீனும் உங்கள் அப்பாக்களை வச்சுக்கோ. நீ மாமியார் மாட்டு பொண்ணையும் வச்சுக்க மாட்ட, மாமியார் மாமனாரையும் வச்சுக்க மாட்ட, அப்பாவையும் வச்சுக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? பொண்களுக்கு அதை தான் நான் சொல்கிறேன். மாமியார் வீட்டுக்கு போனால் மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு அவன் தனியாக இருக்க வேண்டியது. அப்பாவை வச்சுக்கும் போது அண்ணாவும் தான் பார்த்துக்கணும், தம்பி தான் பார்த்துக்கணும். இது அந்த கால பழக்கப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவர்களுக்கு உதவியாக பெண்களும் பார்த்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் தேவையில்லை. எந்த வயதானவர்களையும்
தனிமைப்படுத்தாதீர்கள். அந்த பாவம் கண்டிப்பாக நமக்கு வேறு விதத்தில் வந்து சேர்ந்தே தீரும். நன்றி. அந்த முதியவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கலாம். இது அகால மரணமாக இருந்தாலும் அவர் ஆன்மா சாந்தி அடைஞ்சு இறைவன் பாதத்திற்கு போய் சேர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். அந்த குடும்பம், அவரை தனிமையில் விட்ட அந்த குடும்பம் தன் தவறை உணர்ந்து மற்ற பெரியவர்களுக்கு, மற்ற வயதானவர்களுக்கு நல்லதே செய்து இந்த பாவத்தை போக்கிக் கொள்ளட்டும். அவரை இந்த இறப்புக்கு தள்ளிய எவரோ அவர் வந்து அனுபவிக்கட்டும். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.